வணக்கம். இது கேரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராமோட அசைன்மெண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அது வந்து யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2020. ஸோ இந்த டேட்டில் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது எந்த பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணுச்சு, எந்த இயரில் வந்து எஜுகேஷன் பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா 1986 இருந்த பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஸோ 1986 இப்போ 2025 நியர்லி இட்ஸ் 40 இயர்ஸ். ஸோ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பாலிசி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பயும் இருக்கோம். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான எஜுகேஷன் பாலிசியை தான், நியூ எஜுகேஷன் பாலிசியை தான் வந்து 2020 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் 2040 வந்து இந்த பாலிசியை நம்ம யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம 2040 நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் 20 இயர்ஸோட கேப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. 2020 வந்து அதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்ட் பாலிசி வாஸ் டூ ஓல்டு. ஸோ 40 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருக்கோம். நம்மளோட டெக் வேர்ல்டில் இந்த பாலிசியை, பழைய பாலிசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரோ ஆகிறது கஷ்டம். ஸோ அதனால வந்து நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியை யூஸ் பண்ணாங்க. ஸோ பழைய பாலிசியில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு ஒரு புக் இருக்கும், டெக்ஸ்ட் புக் இருக்கும், அதில் இருக்க கண்டென்ட் அப்படியே மெமரைஸ் பண்ணுறோம். மெமரைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து வாமிட் பண்ணுற மாதிரி அதை வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம மெமரியை தான் அதை டெஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் நம்மளோட திங்கிங், அது வந்து திங்கிங்கையும் நம்மளோட நியூ ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஆடப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பேசிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க போகிறோம் நியூ எஜுகேஷன் பாலிசியில். தென் ட்ரெயின்டு டீச்சர்ஸ், பெட்டர், ரொம்ப நார்மலாக டீச்சர்ஸ் அப்படின்றப்ப நம்ம டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வர்றாங்க, தட் இஸ் குட் ஃபார் நவ். பட் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அவங்க டெக்னாலஜி வைஸும் வளர்ந்துருக்கணும், டெக்னாலஜி வைஸும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கரண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க டீச்சர்ஸை வந்து நம்ம பெட்டர் டீச்சர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் நம்ம வந்து சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேம் இதுலேயும் தான் இருக்குது, சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் ஓல்டு பாலிசிலையும். அப்படின்னா மேக்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு, ஸோ நமக்கு பிரித்து வச்சுருக்காங்க காமர்ஸ் குரூப்பு. ஸோ அந்த குரூப்பில் இருக்கவங்க அது மட்டும் தான் படிக்க முடியும், அது மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் நமக்கு ஆர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சயின்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ஆர்ட்ஸையும் சயின்ஸையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ இங்கே நிறைய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது கார்டனிங், கார்பென்ட்ரி பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி காலேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் சிஸ்டமில் இப்போ இருக்க பாலிசி படி நம்ம 12th முடிச்சோடனே காலேஜ் ஜாயின் பண்ணுறோம். காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 3 இயர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறோம், இல்லை 4 இயர்ஸில் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ பட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணும்போது நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில் நமக்கு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு சர்டிஃபிகேட்டு, செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு சர்டிஃபிகேட். ஸோ எந்த இடத்துலையும் நான் வந்து பிரேக் ஆகி என்னோட எஜுகேஷன் கேரியர் வந்து பிரேக் ஆகி போகும் அப்படின்னு நான் நினைக்கவே வேண்டாம். ஸோ இப்போ வந்து பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ ஆகாமல் நம்ம வந்து நம்மளோட பாலிசியை எடுத்துகிட்டு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இயர்னாலும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேலை தேடிக்கலாம். செகண்ட் இயர்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேலை தேடிக்கலாம் அவங்க கூட சர்டிஃபிகேட் வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கையில் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் டிகிரியுமே இருக்க மாதிரியான பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கணும், எல்லாருமே ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல் மோட்டோ. ஸோ இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் 5+3+3+4 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ 5+3+3+4 அப்படின்றது என்னென்னா
அதாவது இயர்ஸ், ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் 3 to 8 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ 3 to 8 இயர்ஸ்க்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் அவங்க ப்ரீ ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீ ஸ்கூலில் வந்து அவங்க ப்ரீ ஸ்கூல் 3 இயர்ஸும் தென் கிரேட் 1 and 2 எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் அந்த 5 இயர்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க ப்ளே பேசிக் லேர்னிங் ஃபுல்லுமே வந்து அவங்க வந்து ப்ளே பேசிக்காக கொண்டு போகிறாங்க. ஸோ தென் லாங்குவேஜ் சொல்லித்தராங்க, நம்பர்ஸ் சொல்லித்தராங்க, தென் ஸ்டோரிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஸோ அது வந்து 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ்க்கு வந்து 8 to 11 இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்க குரூப்பில் இருக்கவங்க வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கிரேட் வந்து 3 to 5. ஸோ 3 to 5 கிரேடில் இருக்கவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கொண்டு வராங்க. தென் மிடில் ஸ்டேஜ். ஸோ மிடில் ஸ்டேஜில் 11 to 14 இயர்ஸ். ஸோ 11 to 14 இயர்ஸ்னால் கிரேட் 6 to 8 வருது. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்டை கொஞ்சம் டீப்பராக கொண்டு போகிறாங்க. ஸோ ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் மேக்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மிடில் ஸ்டேஜில் டீப்பர் சப்ஜெக்ட்ஸ், ஸோ கோடிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ கோடிங் ஏன்னா ஃபுல் டெக்னாலஜி தான், ஃபுல் டெக் வேர்ல்டு. ஸோ கோடிங் தான் என்னன்றது 600 படிக்கிற பசங்களுக்கே தெரிய வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் அவங்க கோடிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க, மிடில் ஸ்டேஜ்லேயே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து செகண்டரி ஸ்டேஜ். அது வந்து 4 இயர்ஸ் வருது. அந்த 4 இயர்ஸ் வந்து 14 to 18 இயர்ஸ். ஸோ இந்த 18 இயர்ஸ்க்குள்ள கிரேட் வந்து 9 to 12. ஸோ கிரேட் 9 to 12 வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ கேரியர் அவங்க நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு அவங்களோட கேரியரை வந்து பண்ணுற மாதிரி சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ ஆர்ட்டையும் சயின்ஸையும் அண்ட் வொகேஷ்னல் கோர்சஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து 5+3+3+4 ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பழைய ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக 1 to 12 ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து 5+3+3+4ன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக படிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசினால் நமக்கு என்ன ஸ்கில்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய பேசிக் ஆஃப் ஒர்க்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க சின்ன பிள்ளைங்க படிக்கும்போதே ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எதுக்கு இந்த மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கோன்னே நமக்கு தெரியாது. நம்ம படித்த எதையுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம படித்ததை எங்கே அப்ளை பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிய போகுது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் நம்ம பழகிறதுக்கும் நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சிலபஸஸ் கொடுக்க போகிறாங்க. தென் டெசிஷன் மேக்கிங் வந்து உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சப்ஜெக்டை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுக்கலாம். தென் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், அதாவது டெக் மீடியா யூஸ் பண்ணுறதுனால டெக் டூல்ஸ், ஆப்ஸ், கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸ்லேயே அவங்க வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ வெக்கேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னா ரியல் ஒர்க்கு. ஸோ ரியல் ஒர்க்கு பண்ணுற மாதிரியான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, அதாவது பேக்கிங் கிளாஸஸ், பில்டிங் கட்டுறது, கார்பெண்டர் ஒர்க்கு, ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு பொருளை நம்ம வந்து திருப்பி பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு க்ரியேட்டிங்கான நாலேஜுமே வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க வெக்கேஷனல் எஜுகேஷனாக. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ரியல் ஒர்க் பிளேஸை விசிட் பண்ணி அங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் இன்டர்ன்ஷிப். ஸோ அதாவது மினி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் டங்கில் வந்து நம்ம டீச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்க மதர் டங்கில் வந்து இதை கொடுக்குறாங்க, எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் அவங்கவுங்க பதில் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜில் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அந்த இயர்லியர் ஸ்டேஜில் ஈஸியாக இருக்குன்றதுனால ஸோ லாங்குவேஜ் மதர் டங்கில் வந்து டீச் பண்ணுறது வந்து எஜுகேஷன் பாலிசியில் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. தென் இதில் சேலஞ்சஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட் இனஃப் ட்ரெயின் டீச்சர்ஸ். இப்போதைக்கு வந்து நமக்கு இவங்க கொடுத்துருக்க பாலிசி படி அப்ளை பண்ணுறதுக்கான ட்ரெயின் டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியல. அது மாதிரி புக்ஸ் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்க்கான புக்ஸை ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது.
புக்ஸை வந்து நம்மளால் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணவும் முடியல. அதே மாதிரி இங்கே பிக் ஸ்கூல் ஸ்மால் ஸ்கூல்னு நம்ம நிறைய பிரிஞ்சிருக்கோம் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ இங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து பாலிசியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து டைம், மணி, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பேஸ்ட் சிஸ்டம்லேருந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் சிஸ்டம்க்கு நம்ம வந்து நம்மளை எழுத போகிற டெஸ்ட்டை மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மெமரைஸ் பண்ணி எழுதுனா நமக்கு மார்க் கிடச்சிரும் அப்படிங்கிற பேஸ்லாம் படிச்சுட்டே வந்திருப்போம். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் பேஸ்டு எழுதும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். பட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னன்றதை டீச்சருக்கு தெரிஞ்சு டீச்சர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே தமிழ்நாடு வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. இப்போ வரைக்கும் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, அவங்க மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்கோங்கல்ல, 3 லாங்குவேஜை வந்து ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட மதர் டங்க்கு, செகண்ட் ஒன் வந்து இங்கிலீஷ், தேர்ட் ஒன் வந்து ஹிந்தியை கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ ஹிந்தியை வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் ஹிந்தி இஸ் ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எத்தனை லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அது நமக்கு நல்லது தான். பட் அதை வந்து தமிழ்நாட்டில் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி காமன் நேஷ்னல் கரிக்குலம் அது இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கரிக்குலம் வச்சுக்கிறது வந்து அந்தந்த ஊருக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு தகுந்தாப்புல நாங்கள் வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் சென்ட்ரல் எஜுகேஷன் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் தலையிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய மாற்றம். ஸோ இந்த மிகப்பெரிய மாற்றம் உடனடியாக வந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த மாற்றம் கண்டிப்பாக எல்லா பக்கமும் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்துமே. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து டீமாக வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா 2040 இந்தியா வில் பி அ வல்லரசுன்னு ஒரு சொல்லுவோம்ல, இந்தியா வந்து ஒரு வல்லரசான நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுவோம், நம்மளும் ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ.